ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அப்கமிங் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாமா? மதி வந்துக்கிட்டு தங்கராஜ் கிட்ட ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு கோபத்தோடையே வீட்டுக்குள்ளே வராங்க. மலர் வந்துட்டு மதி கிட்ட, என்ன மதி, நான் எவ்வளவோ சொன்னேன், சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டேன். இதனால் பின்னாடி எந்த அளவுக்கு பிரச்சனை வரும், ரேவதிக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வரும்னு கொஞ்சோண்டு கேட்காம யோசிக்காமல் போயிட்டேன்ட்டு நான் மலர் கேட்க, அதுக்கு மதி வந்துட்டு, என்னங்க பிரச்சனை வரப்போகுது, என் வாழ்க்கையே கெடுத்துருக்காங்க அந்த தங்கராஜு. என்னோட டீச்சர் வேலைங்கிறது என்னோட ட்ரீமு, அதையே கெடுத்த அவரை நான் எப்படி சும்மா விடுவேன்? நல்லா எனக்கு என்னெல்லாம் கேட்கணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு கேள்வி கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள், அவர் வேணால் இந்த வேலையை வேணால் என்னை விட்டு பிடுங்கலாம். ஆனால் இதுக்கு மேலே எனக்கு நான் எந்த அளவுக்கு பெரிய இடத்துக்கு போக போகிறேன்னு அவர் பார்க்க தான் போகிறாருன்ட்டு நம்ம மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி வந்துட்டு மதி கிட்ட, "ஏய் நில்லு, என்ன நினச்சிட்டு இருக்க? உன் பாட்டுக்கு யார்கிட்டயும் சொல்லாமல் உன் பாட்டுக்கு போகிற. வீட்டில் ஒரு 2 பெரியவங்க இருக்காங்களே, சொல்லிட்டு போவோங்கிற எண்ணெல்லாம் கிடையாதுன்னு உனக்கு. உன் பாட்டுக்கு சேலையை கட்டிட்டு உன் பாட்டுக்கு போகிற. எங்கே போன? உன் வீட்டுக்கா போனேன்?" அப்படின்னு கேட்க, அதுக்கு மதி வந்துட்டு, நான் யாருக்கிட்டேயும் எதையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நேரம் வரும்போது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. அதுக்கு ராஜலட்சுமி வந்துட்டு, என்ன நேரம் வரும்போது தெரியும், எதுவாக இருந்தாலும் இப்போ சொல்லு சரியா அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வந்துக்கிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி கோவத்தோடு இருக்காரு. தங்கராஜோட அம்மாவும் ரேவதி கிட்ட போயிட்டு, நம்ம எல்லாரும் இப்போ தானே இந்த டாபிக் பற்றி பேசணும், அதுக்குள்ளே எப்படி அவளுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி திருன்னு முழிச்சிட்டே நிற்கிறாங்க. உடனே தங்கராஜுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீ எதுவும் அவளுக்கு கால் பண்ணி சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னங்க சொன்னேன், நான் ஒன்றுமே சொல்லலையே, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ரேவதி சொல்ல, அதுக்கு தங்கராஜ் வந்துட்டு, இப்போ தானே நம்ம பேசிக்கிட்டோம், அது எப்படி அவளுக்கு போச்சு? தெரிஞ்ச உடனே இங்கே வந்து இப்படி கத்துறா. இல்லை நீ ஏதோ பண்ணியிருக்க, உன்னால தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, தங்கராஜோட அம்மாவும், ஆமாம் டேய் இவளை வந்துட்டு நம்பாதடா, இவ தான் நமக்கு பெரிய வில்லியாக வருவா போல அப்படின்ட்டு தங்கராஜோட அம்மா சொல்ல, 2 பேருமே ரேவதி வந்து அந்த அளவுக்கு கரிச்சு கொட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துக்கிட்டு மலர் வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி தங்கராஜ் மாமா ஒன்றும் நல்லவங்க இல்லை. மதியோட வேலை போனதுக்கு காரணமே அவர் தான். அந்த உண்மை இப்போ தான் எங்களுக்கே தெரிய வந்தது. அதனால தான் மதி வந்துட்டு அங்கே போய் சண்டை போட்டு வரான்னு சொல்ல, அதை கேட்டு ராஜலட்சுமிக்கு வந்துட்டு செம்மையாக கோவம் வருது. என் வீட்டு மாப்பிள்ளைகிட்ட நீ போய் சண்டை போடுவியா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இது எந்த அளவுக்கு உண்மைன்னு உனக்கு தெரியுமா? உன் பாட்டுக்கு போய் திட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு மாதிரி வந்துட்டு, உண்மை இல்லைன்னு பார்த்தீங்களா? அவரே என் கண்ணு முன்னாடி என் முன்னாடி சொல்லிட்டாரு, நான் தான் உன் வேலையை கெடுத்தேன்னு. அப்புறம் எப்படி நான் வந்துட்டு அவரை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? அதான் அவர் வீட்டுக்கு போயிட்டு நல்லா திட்டிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜலட்சுமிக்கு செம்மையாக கோவம் வருது. கொஞ்சமாட்டும் உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா? கட்டின புருஷனை கை நீட்டி அடித்த மாதிரி இந்த வீட்டு மாப்பிள்ளையும் நீ கேவலமாக பேசுவியா? என்ன நினச்சிட்டு இருக்க? உன்னை உன் அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு துரத்தி விடாம இன்னும் இங்கேயே வச்சுட்டு இருக்கேன் பார்த்தியா? அந்த திமிரில் ஆடுறியா என்ன? அதுக்கு மாதிரி வந்துட்டு, சும்மா உங்களுக்கு தான் கத்த தெரியும்னு கத்தாதீங்க. டீச்சர் வேலைங்கிறது நான் எந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து ரசித்து ரசித்து அதை என்னோட கனவாக நான் வந்து வாழ்ந்துட்டு வந்தேன். அந்த வேலையை வந்துட்டு நான் பர்மனெண்ட் ஆகுறதுக்காக நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை என் வேலையே பறிச்சிருக்காங்க. கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? என்னங்க பேசுகிறீங்க? உங்கள் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிட்டுனா நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? மருமகன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு அப்படின்னு மாதிரி சொல்ல, அதுக்கு ராஜலட்சுமி, சும்மா பதிலுக்கு பதில் பேசாத சரியா அப்படின்னு 2 பேருமே மாற்றி மாற்றி கோபமாக பேச, அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியராஜ், சுரேஷ், ராகவன் எல்லாருமே வராங்க. எல்லாருமே வந்து சொல்லிட்டு, எல்லாருக்குமே உண்மை தெரிய வருது. என்ன பிரச்சனை, என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சுரேஷ் கேட்க, மதியோட வேலை வந்துட்டு போனதுக்கு காரணமே தங்கராஜ் தான் மலர் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சுரேஷ் வந்துட்டு, என்ன சொல்கிற, அவரே இப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்க, அதுக்கு மதி வந்துட்டு, பண்ணிட்டாரே, நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லவர் இல்லை சரியா? என் வாழ்க்கையே கெடுத்தவர். என் நீங்கள் எல்லாரும் தான் இன்னும் அவரை நம்பிட்டு இருக்கீங்க.
அவர் எந்த அளவுக்கு மோசமானவர்னு இங்க இருக்கிற யாருக்குமே தெரிய மாட்டேங்கி. கூடிய சீக்கிரமே நான் வந்துட்டு அத நிரூபிப்பேன். என்னோட போன வேலையும் அதை விட பெருசாவே நான் வந்து கண்டிப்பா ஒரு வேலைக்கு போக தான் போறேன். அவரு முன்னாடி நான் வந்து சாதிச்சு காமிக்கத்தான் போறேன். யாரும் என்ன வந்து தடுக்கவும் முடியாது, எதிர்க்கவும் முடியாது சொல்லிட்டு மதி சொல்ல, இத கேட்ட ராஜலட்சுமி, "நீ வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வாழ தான் வந்திருக்க சரியா? எங்கேயும் போட்டி போடுறதுக்கு வரல. சும்மா வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருக்காம, வீட்ல சமையல் வேலையில என்ன வேலை இருக்கு? யாருக்கும் புடிச்ச மாரி எப்படி சமைக்கலாம்? இத மட்டும் பாரு சரியா?" அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு மதி வந்துட்டு, "என்ன கல்யாணம் ஆயிட்டா சமையல் ரூம்லயே கிடக்கணுமா என்ன? நான் வேலைக்கு போகத்தான் செய்வேன். வேலைங்கிறது என்னோட சின்ன வயசு ட்ரீம். அத யாருக்காகவும் என்னால் இழக்க முடியாது. ஏன் உங்க பையன் கூட தான் வேலைக்கு போறான். அத ஸ்டாப் பண்ணுங்களேன்." அப்படின்னு மதி கேட்க, அதுக்கு ராஜலட்சுமி வந்துகிட்டு, "அவன் ஆம்பள பையன். அவன் வேலைக்கு போய் தான் ஆகணும். அவன் போலன்னா இந்த குடும்பம் எப்படி ஓடும்? நீ போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ வேலைக்கு போறதுனால தான் ஓவரா ஆடுற. உன்ன அடக்க முடியல. அதனால தான் மாப்பிள்ளை இப்படி பண்ணிருப்பாரு. எங்கள பொறுத்தவரைக்கும் எந்த தப்பும் இல்ல." சரியா ராஜலட்சுமி சொல்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா, மலர் வந்துட்டு, "ஏன் அத்த இப்படிலாம் பேசுறீங்க? உங்க பொண்ணா இருந்தா இப்படிலாம் பேசுவீங்களா? உங்க பொண்ணு மட்டும் ஏதாவது நல்லா படிச்சு வேலைக்கு போகணும்னு தானே ஆசைப்படுவீங்க. அப்போ மருமகள மட்டும் ஏன் இப்படி பார்க்குறீங்க? மருமக மட்டும் உங்களுக்கு அடங்கிக்கிட்டு கிச்சனுக்குள்ளேயே கிடக்கணுமா என்ன?" அப்படின்னு சொல்ல, இத கேட்ட சுரேஷ் வந்துட்டு, "எல்லாரும் சும்மா அமைதியா இருங்க. அ மா மாமா எப்படி இப்படிலாம் பண்ணியிருப்பாரு? என்னால நம்ப முடியல. நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன்." அப்படின்னு சொல்ல, சுரேஷு மாமாவுக்கு யாரு தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்காங்க. "அ என்ன மாமா நீங்களும் இந்த மாரி பண்ணீங்க? மதியோட வேலை போறதுக்கு நீங்களா காரணம்? ஏன் இப்படி பண்ணீங்க? இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு." அப்படின்னு சொல்ல, அதுக்கு தங்கராஜு, "ஆமா, அ பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட இருக்கணும். சமையல் வேலையில என்ன வேலை இருக்குன்னு பார்த்து குடும்பத்த அனுசரிச்சு போணும். அவ என்ன அப்படியா பண்ணா? புருஷன் கூட பார்க்காம உன்னை எப்படி அடிச்சா? ஆ உனக்காக தான்டா இப்படிலாம் நான் பண்ணேன்." அப்படின்னு சொல்ல, அதுக்கு சுரேஷ் வந்துட்டு, "என்ன மாமா இப்படி பண்ணீங்க? ஆ அவ வந்துட்டு என் பேச்ச கேட்கணும்னு நினைச்சேன் தான். அதுக்காக அவ வந்து வேலைக்கு போகாம வீட்ல இருக்கணும்னு நான் என்னைக்குமே நினைக்கல. நான் எப்படி என்னோட வேலைய வந்துட்டு லவ் பண்ணி நான் வந்து பார்க்குறேனோ, அதே மாதிரி தானே அவளும் அவளோட வேலைய வந்து முக்கியமா நினைச்சா. நீங்க அவ வேலைக்கு இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல மாமா. நீ எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு?" சுரேஷ் கேட்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி ஃபோன வாங்கி பேசுறாங்க. மாப்பிள்ளை நீங்க பண்ணது தான் சரின்னு சொல்றாங்க. இத கேட்டு நம்ம மதிக்கு வந்துட்டு ரொம்பவே கோவம் வருது. ஃபோன் வாங்கி கட் பண்ணிட்டு, எல்லாரும் என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் பிளான் பண்ணி என்ன வந்துட்டு இந்த வீட்டோட அடைச்சி வச்சிடலாம்னு நெனைக்கிறீங்களா? அது மட்டும் என்னைக்குமே நடக்காது. நான் அழகுமதி. என்ன யாராலயும் அடக்க முடியாது சரியா? நான் வேலைக்கு போய் தான் தீருவேன். இப்போ எனக்கு போன வேலைய விட, இத விட பெஸ்ட்டான வேலைய நான் கண்டிப்பா எடுப்பேன். அந்த நாள் சீக்கிரமா வரப்போது எல்லாருமே பார்க்கத்தான் போறீங்கன்னு மதி சொல்றாங்க.